கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான 21 நாள் உபாச ஜபத்தினுடைய ஆயத்த ஜபத்தில் வந்திருக்கிற எல்லா தேவச்சனத்திற்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்கள். ப்ரேயர் டைம் குடும்பத்தார், புதிதாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, ப்ரேயர் டைம் இந்த அருமையான ஜப நேர குழுவில் உள்ள தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆயத்த ஜபத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். வருகிற 10ஆம் தேதியில் இருந்து நம்முடைய 21 நாள் உபாசம் நடக்கும். தேவ ஜனங்கள் அதில் எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள். ஆவியானவர் அநேகருடைய பூட்டுகள், கட்டப்பட்ட நிலைமைகளை மாற்ற போகிறதுல சந்தேகமும் இல்லை. ஆவியானவர் காட்டிவிட்டார். ஆவியானவர் சொல்லுகிறதை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆம் தேவ ஜனமே, வேதத்தில் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தார். அதே ஆவியானவர் தான் இன்னைக்கும் நம்ம காலத்தில் கிரியை செய்கிறார். ஆவியானவர் சொல்லுகிறது, அநேகரை நான் விடுதலை ஆக்குகிறேன். Many destinies are going to open. அநேகருடைய எதிர்காலம் திறக்கப்பட போகிறது. நெடு நாட்களாக மூடப்பட்ட உங்க ராஜ மேன்மைகளை கர்த்தர் திறக்க போகிறார். உங்களுக்குன்னு தேவன் மறைத்து வைத்த மன்னா, மறைத்து வைத்த பொக்கிஷம், ஆண்டவர் அதை திறக்க போகிறார். கோரேசுக்கு முன்பதாக கர்த்தர் வெங்கல கதவுகளை திறந்தது போல தேவ ஜனமே, பல ஆண்டுகளாக உங்களுக்கு, உங்க குடும்பத்திற்கு எந்த வாசல் எல்லாம் பூட்டப்பட்டதோ, தேவன் உங்களுக்கு திறக்கணும்னு நினைத்த அந்த வாசல் பூட்டப்பட்டது போல உங்களுக்கு ஒரு உணர்வு, ஒரு காட்சி உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்குதுன்னா, கர்த்தர் இந்த நாட்கள்ல, இந்த ஜெபத்தின் நாட்கள்ல திறக்க போகிறார். தாவீதின் திறவுகோலை உடையவர் உங்கள் வாசலை திறக்க போகிறார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா, எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா, எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. எங்கள் குறைவுகள் தடையாக இருக்கக்கூடாதப்பா. ஆண்டவரே, சத்துருவானவன் எந்த விதத்திலையும் எங்களையோ எங்கள் குடும்பங்களையோ இந்த ஜபத்தை செய்ய தடைகளை உண்டாக்க கூடாது. அநேகர் இந்த ஜபத்தில் இருக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சூழ்நிலைகளை பிசாசு உண்டாக்குவான், சில விபத்துகளை உண்டாக்குவான். தேவ ஜனங்கள், இந்த தடைகள் வரக்கூடாதுன்னா நம்ம எல்லாம் இணைந்து ஜெபிக்கணும். ஏன்னா அவனுக்கு தெரியும், இவர்கள் 21 நாள் ஜெபத்தில் பங்கு பெற்றால் அநேக கட்டுகள் உடையும், இவர்கள் தேவ சித்தத்துக்குள்ள வந்து விடுவார்கள். அதை தடுக்க வேண்டும் என்றால் குடும்பத்தில் ஒரு போராட்டத்தை கொண்டு வரலாமே, குடும்பத்தில் ஒரு வியாதியை கொண்டு வரலாமே, குடும்பத்தில் கொஞ்சம் பண பிரச்சனைகளை கொண்டு வரலாமே. இதையெல்லாம் நம்ம ஆண்டவர் கைகளை ஒப்பு கொடுக்க வேண்டும். எல்லாரும் இந்த ஆரம்ப நேரத்தில், அப்பா நான் என்னை அர்ப்பணித்து தருகிறேன், என் குடும்பத்தை தருகிறேன், என் பிள்ளைகளை தருகிறேன், என் வருமானத்தை தருகிறேன், என் ஆவி ஆத்மா சரீரத்தை தருகிறேன், என் கண்கள், என் காது எல்லாம் கைகளில் தருகிறேன்ப்பா. பிசாசு எதையுமே இயக்கக்கூடாது, பிசாசுக்கு இடம் கூடாதீர்கள்னு வேத வசனம் சொல்லுகிறதே. எந்த விதத்திலையும் பிசாசானவன் எங்க குடும்பத்தில் நுழைவான் என்றால் அந்த நுழைகிற வாசல் இந்த ஜெபத்தில் என் இயேசு பூட்டுவாராக, நான் அதற்கு விட்டு கொடுக்கிறேன்னு எத்தனை தேவ ஜனம் சொல்ல போறீங்க? எந்த வழியிலையும், எந்த பாதையிலையும், எந்த டோர் திறந்து அவன் உள்ள வரக்கூடாது. துன்மார்க்க ஆவிகள் உங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அந்த பொல்லாத ஆவிகள் உங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அதற்காக தான் நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம். இந்த பூமியில நம்ம எதை கட்டுறோம் அது பரலோகத்தில் கட்டப்படுமா தேவ ஜனமே? அந்த அபிஷேகத்தில் நிரம்பி நம்ம கெட்ட அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். தாவீதின் குமாரனை உயர்த்துகிறோம் அப்பா. ஓ, நீர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய தெய்வம் அப்பா. நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஓ, ஆவியின் அந்நிய பாஷை பெற்ற தேவ ஜனங்கள், ஆவியில நிரம்பி வல்லமையில் நிறைந்து ஜெபிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். ஒரு கூட்ட மக்கள் கைகள் இணைக்கப்படுவதாக. நெகமியா ஆலயத்தை கட்டணும் சொன்ன பொழுது ஜனங்கள் எல்லாரும் கூடி வந்தாங்க. அந்த நல்ல காரியத்துக்கு அவங்க கைகளை இணைத்தார்கள்.
ரோகோ ஷாதா ராபாபா. ஆவியை பெற்ற தேவ ஜனமே, உன்னை அடக்கிக் கொள்ளாதே. நீ ஜெபித்து பார். லீகோ ஷாதா ராபா. நீ இருக்கிற இடம் அக்கினியாய் மாறுவதாக. உன் வீடு அக்கினியாய் மாறுவதாக. உன் கண்கள் அக்கினியாய் மாறுவதாக. பிசாசுகளை சுட்டரிக்கிற அக்கினி இந்த ஆயத்த ஜெபத்தில் உங்க குடும்பத்தில் இறங்குவதாக. வீட்டில் இறங்குவதாக. போராட்டத்தின் மேலே இறங்குவதாக. பில்லி சூனியங்கள் உடையணும். குடும்பம் விடுதலை பெறணும். ஆவியில ஒரு விடுதலை உண்டாகணும். பிள்ளைகள் வாழ்க்கையில விடுதலை, கணவர் வாழ்க்கையில் விடுதலை, மனைவி வாழ்க்கையில் விடுதலை. இதை யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, ஒரு விடுதலையின் அக்கினி உங்க மேல இறங்க போது. வசனம் சொல்லுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். நீங்க கேட்கலனா கொடுக்கப்படாது. நீங்க தேடலனா கண்டடைய மாட்டீங்க. நீங்க தட்டலனா திறக்கப்படாது. வசனம் சொல்லுகிறது, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பற்றிக் கொள்வார்கள். நம்ம லூஸ்ல விட்டா லூஸ்ல போயிரும். நம்ம கவனிக்காம விட்டால் கவனிக்காம போயிரும். ஒரு நாள் கவனிக்காம விட்டா ஒரு வருஷமும் கவனிக்காமல் போய்விடும். ஒரு நாள் ஜெபிக்கலாம், ஜெபிக்க வேண்டாம் என்று விட்டால் ஒரு வாரம் போறது தெரியாது, ஒரு மாசம் போறது தெரியாது, ஒரு வருஷம் போறது தெரியாது, நீங்க பின் வாங்குறது தெரியாது. தேவன் உங்க மேல வச்ச திட்டத்தை பிசாசு திருடுகிறது, உங்களுக்கே தெரியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு தேவ ஜனமே என்று ஆவியானவருடைய சத்தம் கேட்கிறதா? ஓ ராஷாதாரா பாபா 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 லியாந்தலரபா உஷம்தலரபா. ஆவியானவர் அநேகர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உங்க கண்ணீரை கண்டிருக்கிறார். பதிலை கொண்டு வந்திருக்கிறார். வெகுமதிகள் வந்திருக்கிறது, மகிமை வந்திருக்கிறது. இந்த உபாச நாட்கள்ல அந்த மகிமை வெளிப்பட போது எத்தனை பேர் ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்றீங்க? ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களை கழுவி கொண்டிருக்கிறார். உங்களை ஜெபத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறார். உங்க உள்ளத்தை ஆயத்தப்படுத்துகிறார். உங்க இல்லத்தை ஆயத்தப்படுத்துகிறார். உங்க குடும்பத்தை ஆயத்தப்படுத்துகிறார். எந்த தடையும் வந்து நீங்கள் ஜெபத்தை தடை செய்து விடாதபடிக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஹalleluya ராகௌஷாதாரா பாபா பாபா. தேவ ஜனமே, ஆண்டவர் காட்டுகிறத நான் சொல்லுகிறேன். அதாவது இந்த சொலவுன்னு சொல்லுவாங்க. சொலவுல வந்து படைப்பாங்க. அதில் எதனாலும் படைக்கலாம். அரிசியை படைக்கலாம், அதில் உள்ள கல் தனியாக போகும். கோதம்பை படைக்கலாம், அதில் உள்ள பதறு தனியாக போகும். இந்த சொலவுன்னு சொல்கிறத வினோயிங் ஃபேன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா, அது ஃபேனா, அது ஒரு காற்றடிக்கிற விசிறி போல. தேவை இல்லாததை பறத்தும், தேவை உள்ளதை உள்ள வைக்கும். இன்னைக்கு இந்த ஆயத்த ஜெபம் ஒரு சொலவு போல தேவை இல்லாததை வெளியே கொண்டு போகும். உங்க ஜெபத்தை இவ்வளவு நாள் தடுத்தது என்ன? கோபமா, இல்ல செல்போனா, இல்ல டிவியா, இல்ல ஏதாவது பாவ பழக்கங்களா, இல்ல உங்க பிள்ளைகள்னால அந்த நேரம் டியூஷன் படித்து ஏதோ ஒன்று லேட் ஆகி நீங்க ஜெபிக்க முடியாம போறீங்களா? இல்ல ஸ்கூல் போற பிள்ளைகளுக்காக உணவு செய்தே பல மணிக்கூர் போகுதா? ஏதோ ஒரு விதத்தில் உங்க டைம் போய் கொண்டு இருக்கு. இந்த ஆயத்த ஜெபத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஞான கண்களை திறப்பார். அதை எப்படி செய்ய வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி நேரத்தை ஒதுக்கி தேவனுக்கு கொடுக்கணும் என்று ஞானத்தை திறப்பார். அதை தான் ஆண்டவர் காட்டி கொண்டிருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து ஒரு வரி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் உங்களை தேர்ந்தெடுத்தேன், நீங்க என்ன தேர்ந்தெடுக்கவில்லை. ஆண்டவருடைய வார்த்தை அப்படிதான் சொல்லுது. எல்லாரும் அந்த அருமையான பாடலை சேர்ந்து சொல்லுவோமா? நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே, நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன், தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம், தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். ஓ, ஏதோ நேத்துக்கு உன்னை அழைத்தார் என்று நீ நினைக்காத தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களை தாயின் கருவிலிருந்து அழைத்திருக்கிறாரே. ஓ, கர்த்தர் என்னை மறந்தாரோ? இல்ல, கர்த்தர் உங்களை மறக்கவில்லை. ஓ, இப்படி ஜெபிக்கணும், இப்படி
இப்படி 100 நாள் ஜெபிக்கணும், இப்படி 21 நாள் ஜெபிக்கணும், வாரம் தேவனை தேடணும், அனுதினமும் அதிகாலையில தேடணும், வாரம் சபைக்கு போகணும்னு கர்த்தர் முன்குறித்தார். இது ஏதேச்சையாக நடக்கவில்லை. நீங்க ஏதேச்சையாக இந்த வீடியோவை பார்க்கவில்லை. இது கர்த்தர் நிர்ணயித்தார். மறந்து போகலாம் குட்டிகளை, ஓ தாயிலும் மேலாய் அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயிலும் மேலாய் அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ, உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ, உன் நம்பிக்கையை விட்டு விடாதே. நீ நம்பினவர் கைவிட மாட்டார். அருமையான தாயாரே, அருமையான தகப்பனாரே, உங்க நம்பிக்கை விடாதீங்க. ஓ அருமையான தம்பி தங்கச்சி, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் நம்பிக்கையை விட்டு விடாதே. உன் நம்பிக்கைக்கு ஒரு பெரிய பலன் உண்டு. நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். சொல்லுங்க, நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லையா? அவர் தான் நம்மளை தெரிந்து கொண்டார். என் பிள்ளை இதெல்லாம் செய்யணும்னு அவர் தேர்ந்தெடுத்தாரு. தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ தெரிந்து கொண்டார். ஆமே, அது நேற்று அல்ல, இன்று அல்ல, தாயின் கருவில். எல்லாரும் சொல்லுவோமா? திரும்ப சொல்ல போறோம். ஏதோ நேத்தைக்கு அல்ல, இன்று அல்ல, தாயின் கருவில். சொல்லுங்க. ஒரு வல்லமை இறங்குது. நேற்றைக்குலாம் என் ஏசப்பா என்ன தேர்ந்தெடுக்கல. நான் தாயின் கருவில் உண்டாகும் முன்னே, என் தாயின் கருவில் நான் இருக்கும் பொழுது, எனக்கு எலும்புகள் உண்டாகிறதுக்கு முன்னே, என் தாயின் கருவில் என் தேவன் என்னை கண்டார். ஏதேச்சையாக நான் வரவில்லை. I am not an accident. நான் ஏதேச்சையாக வரவில்லை. என் வாழ்க்கை மாறும். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை அந்த தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். அந்த சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு, ஓ எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அந்த கர்த்தருக்கு வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு என் தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயிலும் மேலாய் அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயிலும் மேலாய் அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். ஓ மறந்திடுவாரோ, வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ, வெறுத்திடுவாரோ, உன் நம்பிக்கையே விட்டு விடாதே. நீ நம்பினவர் உன் நம்பிக்கையை விடாதே. நீ நம்பினவர் உன்னை கைவிடுவதே இல்லை. ஓ உன்னை தாயின் கருவில் இருந்து உன்னை அழைத்து வந்த ஆண்டவர், இவ்வளவு நாட்களாக தேவ ஜனங்களே உங்களை கொண்டு வந்த ஆண்டவர் உங்களை நற்றாற்றில் விட்டுட்டு போக மாட்டாரு. இடைவெளியில் அவர் உங்களை கைவிடுவதே இல்லை. உன் நம்பிக்கையை விட்டு விடாதே. நீ நம்பினவர். அற்புதம் நடக்குது.
மாற்றங்கள் வருதுன்னு எத்தனை பேர் ஆவியில் பார்க்குறீங்க? நான் பார்க்கிறேன், நான் ஆவியில் பார்க்கிறத சொல்றேன். அநேகருடைய தண்ணி திராட்சரசமா மாறப்போகுது. அநேகருடைய வாழ்க்கையில சுவையே இல்லாத அந்த வாழ்க்கை சுவையாக மாறப்போகுது. ஏன்னா நீங்க மனுஷனுடைய முகத்தை பார்க்கவில்லை, நீங்க தேவனுடைய முகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஆராதிக்கிற ஆண்டவர் இன்னார் என்று அறிவேன், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்களுக்காக ஏதோ 1 2 அல்ல, யாவையும் செய்து முடிப்பார். எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் தேவச்சனமே. அதான் அந்த அருமையான வரி. நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயிலும் மேலாய் அன்பு வைத்தவர் இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். என் தாயிலும் மேலாய் அன்பு வைத்தவர், அந்த இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ, வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ, வெறுத்திடுவாரோ. உன் நம்பிக்கையே விட்டு விடாதே, நீ நம்பினவர் விட மாட்டார். ஆவியானவர் நம்ம முகத்தை பார்த்து சொல்றார். உங்க முகத்தை பிடித்து சொல்றதை நான் உணர்றேன். நீங்க நம்பினவர் உங்களை வெக்கத்துல விடவே மாட்டார், உங்க தலையை குனிய விட மாட்டார். உங்களை கொண்டு ஒரு திட்டம் வைத்துட்டார்னா அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அவர் உங்களை கைவிடுவதே இல்லை. நம்ம அவரை கைவிடாமல் இருக்கணும். அவர் நம்ம கையை பிடித்திருக்கிறார், அவரோடு இணைந்து போனோம். இந்த ஆயத்த ஜெபம் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கு. அநேகருடைய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்துது. தேவஜனமே, ஒரு ஓட்ட பந்தயம் ஓடுறவங்க கூட என்ன செய்வாங்கன்னா அந்த ஓட்ட பந்தயத்தில் அப்படி நிற்பாங்க. நிற்கும் பொழுது அவங்க ஆயத்தம் ஆகிறதுக்கு, அவங்க அப்படியே பிரேக் பண்ணி ஃப்ரெண்டில் ஓடுறதுக்கு ஒரு கவுண்டிங் நம்பர் உண்டு. 1 2 3ன்னு சொல்லுவாங்க. ஆன் யோர் மார்க் கெட் செட் கோன்னு சொல்லக்கூடிய அந்த 3 வார்த்தையில் என்ன இருக்குதுன்னா, உன் லைனில் நில்லு, ரெடியாக, இப்போ போ. உபாச ஜெபம் சொல்றது தேவச்சனமே நம்மளா எடுக்க முடியாது. 21 நாள் நாங்கள் உபாச ஜெபம் நடத்துகிறோம். தேவச்சனம் புரிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனால் எல்லாரும் சாப்பிடாம இருக்கணுமான்னு கேட்டால் அது கிடையாது. தேவனால் நடத்தப்பட வேண்டும். ஏனால் நம்ம செய்ய போகிறது 3 நாளோ 1 நாளோ ஃபாஸ்டிங் அல்ல, நம்ம செய்ய போகிறது 21 நாள் ஃபாஸ்டிங். நான் கடந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஆயத்தம் தேவை. ஏன் ஆயத்தம்னா, அநேக ஆபத்துகளை பிசாசு செய்து விடுவான். அநேகர் பட்டினியாக இருந்து விடுவார்கள். எனக்கு ஒரு சகோதரனை தெரியும், என்னோடு நெருங்கி பழகின ஒரு சகோதரர் தான். அவர் 21 நாள் உபாசம் எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு போராட்டம் வந்தது. அந்த போராட்டத்தினால என்ன செய்தார்னா, பச்சை மிளகாவை எடுத்து கட்டித்து சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15-20 பச்சை மிளகாவை அப்படியே பச்சையாக சாப்பிட்டாரு. சாப்பிட்டு வயிறெல்லாம் புண்ணாகி விட்டது. உபத்திரமும் போராட்டம் வரும். அதனால நம்ம தாக்கு பிடித்து நிற்க முடியுமான்னு கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்க, நம்ம எப்படி இந்த உபாசத்தை செய்ய, அதை குறித்து தான் நம்ம ஆயத்தப்பட போகிறோம். ஆண்டவர் உங்களை உள்ளான மனிதனையும் ஆயத்தப்படுத்துகிறாரு, வெளிப்பிரகாரமான மனிதனையும் ஆயத்தப்படுத்துகிறாரு. ஆம் தேவஜனமே, உங்கள் மனது எங்கேயோ இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அது ஃபெயிலியர் தான். நீங்கள் கிச்சனில் இருந்து ஒரு வேலையை செய்கிறீங்க, குடும்ப சகோதரிகள் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் எதையோ ஒன்றை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா பால் கொதிக்கிறத பார்க்க மாட்டீங்க.
தோசை கருகிறத பார்க்க மாட்டீங்க. காரணம், நீங்கள் அங்கே தான் இருக்கிறீங்க, ஆனால் உங்கள் மனசு அங்கே இல்லை. அதனால தான் தேவ ஜனம் we want to travel with our whole heart. நம்ம முழு மனசோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு நம்ம ஆண்டவர்கிட்ட அன்பு கூறணும். நீங்கள் மட்டும் உபாசம் எடுக்கலான்னு ஒரு வறண்ட டிசிஷனை எடுத்துட்டு உங்கள் ஆத்மா உங்களோட பயணிக்கலைன்னா, உங்கள் உள்ளான மனுஷன் அதை ஏற்றுக்கொள்ளலைன்னா, அது தேவ சித்தம் இல்லைன்னா அந்த உபாசம் வேஸ்ட் ஆயிரும். அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்கள் 2 நாளோ 3 நாளோ எடுக்கவில்லை, நீங்கள் லாங் ப்ராசஸில் நம்ம போகிறோம். 21 நாள் சொல்லுகிறது பெரிய ப்ராசஸ். நம்ம ஆண்டவர் உபாசம் எடுக்க சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு 40 நாள் எடு, 90 நாள் எடு, 80 நாள் எடு, 21 நாள் எடுன்னு சொல்லவே இல்லை. நம்ம சரீரத்தில் பலவீனம் உள்ளவங்க நம்ம மத்தியில் இருப்பீங்க, சுகர் உள்ளவங்க இருப்பீங்க, பலவீனம் உள்ளவங்க இருப்பீங்க. நீங்கள் 21 நாளும் ஃபுல்லாக எடுக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் 21 நாள் எடுக்கும் பொழுது நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அந்த கட்டுகள் கொஞ்சம் வேகமாக அறுக்கப்படும். ஆனால் நீங்கள் 21 நாள் எடுக்க முடியலன்னா நீங்கள் ஞானமாக 21 நாள் எடுக்கலாம். ஒவ்வொரு இரவும் மட்டும் ஒரு நேரம் சாப்பாடை ஸ்கிப் பண்ணி எடுத்தாலும் 21 நாள் வைத்து நீங்கள் 3 தடவை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 21 நாள் வந்துவிடும். 21 நாளில் ஒரு நைட்டு சாப்பாடை கட் பண்ணிங்க, அடுத்த 1 மாதம் கேப் விட்டுட்டு திரும்பி ஒரு 21 நாள், அடுத்த ஒரு மாதம் கேப் விட்டுட்டு அடுத்த 1 மாதத்தில் ஒரு 21 நாள். கரெக்டாக பார்த்தா எல்லா நாட்களையும் எல்லா உணவையும் கேன்சல் பண்ணி எத்தனை நாள் எடுத்திருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா 21 நாள் உபவாசம் வந்துவிடும். ஆண்டவர் இவ்விதமான ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் போவாதுன்னு சொன்னார். அப்போ உபவாச ஜெபம் தேவை. ஆனால் வயதானவங்க, சுகர் ப்ரெஷர் உள்ளவங்க, பலவீனம் உள்ளவங்க, கிறங்கி கீழே விழுறவங்களாம் உபவாச ஜெபம்னு சொல்லிட்டு ஆர்வத்தில் பலவீனப்படக்கூடாதுன்னு தான் இந்த ஆலோசனை. அப்போ ஒரு நேரம் எடுக்கலாம். இல்லை எடுக்கவே முடியல, எனக்கு உபவாசம் எடுக்கவே முடியாதுன்னா நோ ப்ராப்ளம். ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவர். நீங்கள் இந்த 21 நாள் ஜெபத்தையும் அப்படியே தினமும் கேட்க மட்டும் செய்யலாம். தினமும் கேட்டாலே போதும், கேட்டு ஜெபித்தாலே போதும். கேட்டு நீங்கள் ஜெபித்தாலே உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆனால் நீங்கள் ஒரு இளம் வாலிபராக இருக்கீங்க, இல்லை ஒரு ஊழியராக இருக்கிறீங்கன்னா சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கலாம், உபாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கலாம். உங்களை ஊக்கப்படுத்துறதுக்கும் உங்கள் கூட சேர்ந்து ஜெபிக்கிறதற்கும் நாங்கள் ஒரு சிறிது நேர அளவு தான் நாங்கள் உங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறோமே தவிர, உபவாசம் சொல்லும் பொழுது சாயந்தர நேரம் ஃபுட்டை கட் பண்ணிவிட்டு ஜெபிக்கிற தேவஜனம் 6 மணிக்கு நீங்கள் தொடங்குனீங்கன்னா 6 மணிக்கு முன்னாடி எல்லா ஃபுட்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் நிம்மதியாக உபவாசத்தை தொடங்குனீங்கன்னா நைட்டு 9 மணி 10 மணி வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். இன்னும் பண்ணணும், நான் ஊழியத்தில் இருக்கிறேன், இன்னும் நான் பிரகாசிக்கணும்னா நைட்டு 12 மணி வரைக்கும் பண்ணலாம். இன்னும் நான் எழும்பி பிரகாசிக்கணும், தேசத்தை கலக்கணும்னு வாஞ்ச உள்ள வைராக்கியம் உள்ளவர்கள் இருந்தீங்கன்னா 2 மணி வரைக்கும் பண்ணலாம். இதெல்லாம் சாதனையாக மாறும். இன்னைக்கு சொல்லுவாங்க அதெல்லாம் உபாசம்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ ஒரு 6 மணியில் இருந்து அடுத்த நாள் பகல் 12 மணி வரைக்கும் பண்ணி பார்க்க சொல்லுங்க, பண்ண முடியாது. நம்ம ஸ்பிரிட் சார்ஜ் ஆகுது. இதை நாம் செய்தாக வேண்டும். வாலிப பிள்ளைகள், இல்லை இளம் பிள்ளைகள், இல்லை ஊழியர்கள், இனி கல்யாண வாழ்க்கைக்குள்ளே போகிறவங்க, இல்லை பிஸ்னஸ்க்குள்ளே போகிறீங்கன்னா நீங்கள் எல்லாம் ஜெபித்து பாருங்களேன். உங்கள் லைஃப் மற்றவர்களை போல இருக்காது. நீங்கள் நீர்க்கால்கள் ஓரமாக நடப்பட்ட அந்த மரத்தை போல் இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதற்காக தான் ஆண்டவர்களை அழைக்கிறார். எல்லாரும் சேர்ந்து ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கும் பொழுது எளிமையாக இருக்கும் தெய்வஜனமே. ஒரு லாரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1000 செங்கல் இருக்குதுன்னா, இந்த 1000 செங்கலையும் ஒரு லாரி தூக்கிட்டு வருதுன்னா அதை ஒரு நபரால் தூக்க முடியாது. ஒரு நபர் 1000 செங்கலை தூக்க முடியாது. ஆனால் 1000 நபர் ஒரு செங்கலை தூக்கினா அந்த லாரி காலி ஆகிவிடும். நம்ம ப்ரேயர் டைம் குடும்பத்தார் அதை தான் செய்ய போகிறோம். நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கலாம், ஆனால் எல்லாரும் சேரும் பொழுது அந்த பிரச்சனை எல்லாம் நம்ம எல்லாருடைய ஜெபத்துக்கு முன்னாடி அது உருகி போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் 100 நாள் ஜெபத்துக்கு முன்னாடி கூட இந்த அருமையான ஒரு இன்சிடெண்ட்டை சொல்லியிருப்பேன். என்னுடைய அருமையான ஆவிக்குரிய ஒரு ஆவிக்குரிய தகப்பன் உண்டு. அந்த மனிதர் அடிக்கடி சொல்லுவார், எல்லாரும் கூடி சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபத்தில் என்ன பிரசன்ஸ் இருக்குதுன்னா ஒரு ஃபயர் உண்டாகுமா, கட்டுகள் உடையுமா,
சூரியன்லேருந்து ஒளி கதிர்களும் வெளிச்சமும் வருது. ஆனால் அந்த சூரியனுடைய ஒளி கதிர்களும் வெளிச்சத்தையும் ஒன்று கூட்டி திரட்டுகிறது தான் லென்ஸ். இந்த லென்ஸு என்ன செய்யும் என்றால், இந்த லென்ஸ் அப்படியே வெயிலுக்கு முன்னாடி காட்டினீங்கன்னா சூரியன்லேருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை அதை ஒரு பாயிண்ட் பண்ணி என்ன செய்யும், கீழே இருக்கிற பஞ்சோ பேப்பரோ வச்சிங்கன்னா அது மேலே பட்ட உடனே அது தீப்பிடிக்க தொடங்கிடும். ஆனால் இதே சூரியன் கீழே தான் அந்த பஞ்சு கடந்துச்சு, இதே சூரியனுக்கு கீழே தான் அந்த பேப்பர் கடந்துச்சு, ஆனால் எரியவில்லை. ஆனால் அந்த லென்ஸை தூக்கி வச்ச பொழுது என்ன நடக்குதுன்னா, சூரியனுடைய பிரகாசத்தை ஒருமித்து கூட்டி அந்த பிரச்சனையின் மேலே அதை காட்டுகிறது போல, அந்த பேப்பருக்கு மேலே காட்டுனது போல நம்ம எல்லாம் ஒரு மனதோடு சேரும் பொழுது நம்ம பிரச்சனைகள் எப்படிப்பட்ட சங்கிலியாக இருந்தாலும் நம்ம கூட்டு ஜெபத்தினுடைய வல்லமை அந்த சங்கிலியில் இறங்கி அது உடைகிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதுதான் காங்கிரீட் பிரசன்ஸ் சொல்லுவாங்க. காங்கிரீட் பிரசன்ஸ்னா கூட்டு பிரசன்னம். தனி ஜெபமும் அவசியம், கூட்டு ஜெபமும் அவசியம். தேவ ஜனமே, ஒரு தேவ பிள்ளை தனிமையிலும் போராட வேண்டும், கூடியும் ஜெபிக்க வேண்டும். இது ரெண்டுமே ஒரு ரெண்டு சிறகு போல. நாம் தனியாக மட்டும் ஜெபிக்கும் பொழுது அநேக ரகசியங்கள் நமக்கு தெரியாமல் போகும். வசனம் சொல்லுகிறது, சகோதரர்கள் ஒருமித்து கூடுகிறது எத்தனை நன்மையாக இருக்குது, எத்தனை இன்பமாக இருக்குது. ஸோ நம்ம கூட வேண்டியது அவசியம். சபை கூடுதல் விட்டு விடாதீர்கள் வேதம் சொல்லுது. அது நம்மளுடைய ஒரு பாகம். தண்ணி ஜெபத்தையும் விட முடியாது, கூட்டு ஜெபத்தையும் விட முடியாது. ஸோ இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். எதற்காக தெரியுமா? உங்கள் ராஜ மேன்மை காத்திருக்கு. எஸ்தர் ராணி 3 நாள் உபவாசம் போட்டாங்க. அதற்கு பின்னாடி இருந்தது ராஜ மேன்மை. சில நேரம் சில ராஜ மேன்மைகளை பிசாசு திருடி வைத்திருப்பான். நான் சொன்னது போல எஸ்தர் மட்டும் உபவாசம் பண்ணி இருந்தா எஸ்தரால 3 கல்லை தான் தூக்க முடியும். ஆனா யூத குலமே உபவாசம் பண்ணினது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க, தேசத்துல ஒரு அசைவு, உங்க குடும்பத்துல ஒரு அசைவு உண்டாகணும்னா நம்ம சேர்ந்து உபவாசிக்க பண்ணணும். உபவாசம் சேர்ந்து பண்ணும் பொழுது ஹெவி பிரசன்ஸ் இறங்கும். தெய்வ மகிமை பரலோகத்திலிருந்து தேவன் விரலை நீட்டுவார். இந்த ப்ரேயர் டைம் குடும்பத்தார் ஜெபிக்கிறாங்க, அங்கே ஒரு அசைவு இறங்கட்டும். ப்ரேயர் டைம் சேனல் மேலே ஒரு தூதன் இறங்கட்டும், அதில் ஜெபிக்கிறவங்க மேலே ஒரு அக்கினி இறங்கட்டும் சொல்லும் பொழுது, அவர் விரலை நீட்டும் பொழுது நம்ம வாழ்க்கை மாறும். 7 வருஷம் தடை, 40 வருஷம் தடை நம்ம கடந்த நாட்களில் எப்படி உடைந்தது? தேவன் விரலை நீட்டினா அன்று சொல்லுகிறார், திரும்பி நான் நீட்டப் போகிறேன். என் விரல் நீட்டப்படும், செங்கடல்கள் பிளக்கப்படும், அக்னி அதனுடைய உக்கரகத்தை அடக்கும், சிங்கத்தினுடைய கௌரவம் அடங்கி போகும், சிங்கத்தின் பற்கள் பவுடரை போல பொடியாக மாறும், மலைகள் தகர்க்கப்படும், இருளின் ஆவிகள் ஓடும், பாவ சங்கிலிகள் உடையும், மாந்திரீகம் விட்டு ஓடும். இவன் கிட்ட வரக்கூடாது, இந்த பிள்ளை கிட்ட வரக்கூடாது, இவன் அக்னியா இருக்கிறான், இவள் அக்கினியா இருக்கிறாள், இவள் கிட்ட நெருங்க கூடாது என்று அது தலை தெறிக்க ஓடுகிறதை பார்ப்பீர்கள். சாப கட்டுகள் ஓடும். நம்ம இப்ப ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அநேக சாப கட்டுகள் அலற ஆரம்பித்து இருக்கிறது. அது ஓட ஆரம்பிக்கிறது. அநேகரை பாவத்திலிருந்து அன்று தூக்கி எடுப்பார். பாவ சங்கிலிகள் உடையும். ஆழத்தில் மூழ்கி கிடக்கிறவர்கள் வெளியே வருவார்கள். பேதுரு போல சோர்ந்து போய் கடல்ல மூழ்கிறவர்கள் வெளியே வருவார்கள். அதற்காக தான் இந்த ஆயத்து ஜெபம், அதற்காக தான் இந்த உபவாச ஜெபம். தெய்வச்சனமே, இது ஒரு சின்ன செக்ஷன் தான். வருகிற 10ஆம் தேதியில இருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆராதித்து ஜெபிக்க போகிறோம். ஸோ நீங்கள் உபவாச ஜெபத்தில் பங்கு பெறணும்னு விரும்புகிறீங்கன்னா உங்களுக்கு நான் சில ஆலோசனைகளை சொல்ல போகிறேன், நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. அதோடு இந்த செக்ஷன் முடிந்துவிடும். ஸோ தேவஜனம் உபவாசிக்கிறது அது உங்கள் கையில், கர்த்தருடைய ஆவியானுடைய ஏவுதலோடு நீங்கள் செய்யணும். உங்களுக்கு ஏவுதல் வரலைன்னா நல்ல ஜெபிக்கிற பிள்ளைங்கள்ட்ட நீங்கள் சஜஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா உபவாசம் சொல்லுகிறது, நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறோன்னா அதை செய்து முடிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த டிசிஷனும் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். மத்தேயு 4:1, லூக்கா 4:1. இயேசு உபவாசம் எடுக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டார். உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் சத்தத்தையே கேட்க முடியலன்னா, உபவாசத்தை குறித்து ஒரு ஐடியாவே இல்லைன்னா, தினமும் உபவாச ஜெபத்தில் மட்டும் கலந்து கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் கலந்து கொண்டு இருக்கும் பொழுது நைட்டில் ஆண்டவர் சொப்பன மூலமாக பேசுவார். மகளே நாளைக்கு உபவாசம் எடுன்னு சொல்லுவார். அப்போ நீங்கள் அந்த ஒரு நாள் உபவாசம் எடுக்கலாம், இல்லை நாளைக்கு நைட்டு மட்டும் நம்ம எடுக்கலான்னு ஒரு ஏவுதல் உண்டாகும். இந்த ஏவுதல் உண்டாகணும்னா நீங்கள் உபவாச ஜெபத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? கலந்து கொள்ளணும்.
நான் சொல்லும் பொழுது, அதாவது நான் இந்த ஆயத்த ஜெபத்திலே அநேகருக்கு ஆண்டவர் பேசியிருப்பார். ஆயத்த ஜெபத்திலே அநேகர் தீர்மானம் எடுத்திருப்பீங்க. நான் இப்படி உபவாசம் எடுக்கணும், நான் அரை நேரம் எடுக்கணும், இல்லை நைட்டு மட்டும் எடுக்கணும், இல்லை 21 நாள் நான் கலந்து கொள்ளணும், ஏதோ ஒன்று எடுத்திருப்பீங்க. இப்போது என்கிட்ட ஆவியானவர் பேசவே இல்லை, எனக்கு எப்படி உபவாசம் எடுக்கணும்னே தெரியலனா, நீங்கள் கலந்து மட்டும் கொள்ளுங்கள். நீங்கள் கலந்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், நாளைக்கு இரவு எடு, நாளைக்கு இரவு, அடுத்த நாள் இரவு, அடுத்த நாள் இரவு, ஒரு 3 இரவு எடுன்னு சொல்லுவார். 3 இரவு 3 நாள் நைட்டு மட்டும் நீங்கள் உபவாச ஜெபம் பண்ணும் பொழுது அதுலேயே சில மணிக்கூர் உண்டு. 6 மணிக்கு நைட்டு தொடங்குறீங்கன்னா, ஈவினிங் தொடங்குறீங்க, மாலை வேலை 6 மணிக்கு தொடங்கி நைட்டு 10 மணிக்கு முடிக்கிறீங்கன்னா 4 மணிக்கூர் ஜெபிக்கிறீங்க. இப்படி நீங்கள் 3 நாள் ஜெபிக்கும் பொழுது 12 மணிக்கூர் ஆகிவிட்டது. 3 நேரம் சாப்பாடை கட் பண்ணுறது ஒரு நாளுக்கு சமமாக இருக்குது. உபவாச ஜெபம் ரொம்ப வேல்யூ உள்ளது. உங்கள் வாழ்க்கையில் உள்ள கட்டு அசைய ஆரம்பிக்கும். ஏன்னா சில ஜெபம், அதாவது சில பிசாசுகள் உபவாச ஜெபத்தில் தான் போகுது. சில ஜெபத்திற்கு உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது சில ஜெபம் அக்னியாக மாறும். அது வரைக்கும் அந்த அக்னியை உணரவே முடியாமல் இருப்பீங்க. ஆனால் உபவாசம் பண்ணும் பொழுது அந்த அக்னி உங்களை நிரப்புகிறத பார்ப்பீங்க, பிசாசு ஓடுகிறத பார்ப்பீங்க. ஸோ உங்கள்ட்ட ஆவியானவர் பேசவே இல்லைன்னா 21 நாள் கலந்து கொள்ளுங்க. ஏதாவது ஒரு நேரத்தில் ஆண்டவர் பேசுவார். முடிகிற 3 நாளாவது, 21 நாள் ஜெபம் முடியும் பொழுது கடைசி 3 நாள் நம்ம எடுக்கலான்னு ஆவியானவர் பேசலாம். இல்லைன்னா 3 நாள் நைட்டு மட்டும் எடுப்போன்னு பேசலாம். உடம்பு ரொம்ப பலவீனமாக இருக்கு ஐயா, நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஜஸ்ட்டு கேளுங்க. தேவ பிரசனம் உங்களுக்காக இறங்கும். அங்கே எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது ஒரு கூட்டு பிரசனம் உங்கள் மத்தியில் இறங்கும், உங்களை விடுதலையாக்கும். தேவ சித்தத்தை புரிந்து கொள்வீங்க. இந்த 21 நாளும் தேவ சித்தத்தை குறித்து, தேவனுடைய திட்டம் என்ன நம்ம புரிந்து கொள்வோம். நம்ம பிரச்சனை மாறணும் ஜெபித்துட்டு இருப்போம். ஆனால் பிரச்சனையே உயர்வுக்காக வந்திருக்குதுன்னா அந்த பிரச்சனை மாறிடும், உயர்வு வராமல் போய்விடும். யோசேப்பு குழியில் விழ வேண்டாம் நினச்சிருந்தானா, அவன் குழியில் விழாமல் இருந்தா அவன் எகிப்திற்கு போயிருக்க முடியாது. அப்பா கிட்டே இருந்திருப்பான். கடைசி வரைக்கும் அண்ணமாருக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பான். திட்டம் நடந்திருக்காது. அப்போ சில நேரம் குழியின் பாதை வரும், உபத்திரத்தின் பாதை வரும். ஆனால் அதுதான் உயரத்துக்கு கொண்டு போகும். வசனம் என்ன சொல்லுது? சிறியவனை அன்று புழுதியிலிருந்து எடுக்கிறாராம். அப்போ குழியில் விழுகிறது ஒரு அவசியமான நம்மளுடைய திட்டமாக இருக்குது. நம்ம பாடுகளை மாற்றுன்னு சொல்லும் பொழுது பாடுகளுக்கு பின்னாடி உள்ள ஆசீர்வாதமும் மாற்றப்பட்டு விடும். ஸோ அதனால் தேவ ஜனங்கள் பாடுகளை மாற்றுங்கன்னு சொல்லாமல், பாடுகளை கடந்து செல்லுகிற அபிஷேகத்தை தாங்கப்பா, பாடுகளை சுமக்கிற கிருபையை தாருங்கப்பா, இந்த பாடுகளில் நான் எதை கற்றுக்கொள்ளணும்னு சொல்லக்கூடிய சகல உபதேசங்களையும் ரகசியங்களையும் இந்த 21 நாளும் ஆவியானவர் சொல்லுகிறத உங்களோடு சொல்ல நாங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். தேவ ஜனங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஒரு அசைவை பார்ப்பீர்கள். என்னுடைய லைஃப்பில் நான் அடிக்கடி 21 நாள் ஜெபம் எடுப்பேன். அரை நேரம் ஒரு நேரம் இல்லை, ஃபுல்லாக எடுப்பேன். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் கர்த்தர் எனக்கு பாடல் புதுசாக தருவார், தரிசனங்களை தருவார், ரகசியங்களை பேசுவார், ஊழியத்தில் அடுத்த உயர்வை தருவார். இன்னைக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது அந்த ஜெபங்கள் தான். பிசாசுகள் ஊழியத்தில் ஓடுறத பார்க்குறேன், அற்புத அடையாளங்கள் நடக்கிறத பார்க்குறேன், தேவ திட்டங்கள் வெளிப்படுறத பார்க்குறேன், பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறத பார்க்குறேன். இதற்கு எல்லாம் காரணம் ஜெபம். ஒரு அருமையான தேவ மனுஷன் சொன்னார், டிஎல் மூடி, எழுப்புதல் எப்படி வரும்? எதை செஞ்சா அபிஷேகம் கிரியை செய்யும்? என்ன செய்யணும் என்று கேட்கும் பொழுது அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி சொன்ன 3 வார்த்தை, ப்ரே ப்ரே ப்ரே. அப்படி என்றால் ஜெபியுங்கள், ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். அருணாதல் இயேசு சொன்னதும் இடைவிடாமல் ஜெபியுங்கள், ஜெபியுங்கள், வாட்ச் அண்ட் ப்ரே, விழித்திருந்து ஜெபியுங்கள். ஆம் தேவ ஜனமே, அதற்கு தான் நாம் ஆயத்தப்படுகிறோம். உபாசன் ஜெபம் சொல்லுகிறது, எரிகிற அக்னியில எண்ணெயை ஊத்துகிறது போல. சும்மா ஜெபிக்கிறதே அக்னி மாதிரி, இதில் உபாசம் வேற போட்டு ஜெபிக்கும் பொழுது எரியிற தீயில பெட்ரோலை ஊற்றுறது போல இருக்கும். ஏன்னா
நீங்கள் சாதாவாக ஜெபித்துட்டு இருப்பீங்க. இப்போது நீங்கள் உபவாசம் எடுக்கும் பொழுது உங்கள் மாம்ச எண்ணங்கள் அப்படியே சரண்டர் ஆகும். உங்கள் கிரேவிங்ஸ் அப்படியே கண்ட்ரோல் ஆகும். உங்கள் பசி கண்ட்ரோல் ஆகும். உலகம் அப்படியே மறக்கும். கர்த்தர் அப்படியே உங்களை ஆட்கொள்வார். உங்கள் ஸ்பிரிட்டு மொத்த சார்ஜ் ஆகும். உங்கள் ஸ்பிரிட்டுக்குள்ளே உங்கள் ஆவிக்குள்ளாடி இந்த உங்கள் உள்ளான மனுஷனில் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும் பொழுது, உங்கள் மாம்சம் வறண்டு இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஆவியை ஆசீர்வதிப்பார். உங்கள் உள்ளான மனுஷன் அப்படியே ஆமென் வறண்ட நிலைமை மாறி பசுமையா மாறுவான். இத்தனை நாளும் உள்ளான மனுஷன் வறண்டு போய் இருந்தான். ஆனா இப்போ உள்ளான மனுஷன் செழிக்கிறான். நீங்க ஒவ்வொரு நேரம் பைபிள் வாசிக்காம போன பொழுதும், ஒவ்வொரு நேரம் நீங்கள் ஜெபிக்காம இருந்த பொழுதும் உங்க ஆவி ஃபாஸ்டிங்ல இருந்துச்சு. அப்படின்னா உங்க ஆவி சாப்பிடாம இருந்துச்சு. அது அநியாயம், அதை செய்யக்கூடாது. ஆனால் உங்கள் மாம்சம் சாப்பிடாமல் இருக்கும் பொழுது நம்ம கவலைப்படுறோம். ஐயோ, நான் 21 நாள் சாப்பிடல. எத்தனையோ முறை பைபிள் வாசிக்காமல் இருந்திருக்கோம், ஆவிக்குரிய உணவு கொடுக்காமல் இருந்திருக்கோம். அன்னைக்கு நமக்கு கவலை வராமல் இருந்துச்சு. காரணம், நம்ம உலகத்தில் இருக்கிறோம், உலக மக்கள் மத்தியில் இருக்கிறோம், நம்ம மனசு அப்படி இருக்குது. இதில் இருந்தெல்லாம் நமக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும். 3 நேரம் சாப்பிட்றோம், நம்ம 3 நேரம் ஆவிக்கு சாப்பாடு கொடுத்தோமான்னு பார்க்கணும். 3 நேரம் கிளியராக சாப்பிட்டு கொண்டு இருக்கிற நம்ம என்னைக்காவது ஒரு நாள் இந்த 3 நேரம் மாம்சத்துக்கு கொடுத்த சாப்பாடை நிறுத்திட்டு இந்த உள்ளான மனுஷனுக்கு ஒரு 3 நேரம் வசனத்தை கொடுத்தோமான்னு பார்க்கணும். வாழ்க்கையில் அப்படி ஒரு நல்ல நாள் இருக்கணும். சில நல்ல நாள் நம்ம வாழ்க்கையில் வைக்கணும். என்ன நல்ல நாள்? கல்யாணம் கட்டுறது நல்ல நாள், பர்த்டே நல்ல நாள், வீடு கட்டுறது நல்ல நாள், பால் காய்ப்பு நல்ல நாள், பிள்ளை பிறந்தது நல்ல நாள், எல்லாம் நல்ல நாள் தான். அதாவது நான் உலகத்தார சொல்கிற நல்ல நாளை சொல்லலை. நல்ல நாள்னா நம்ம செலிப்ரேஷன் டே, நம்ம ஒரு கல்யாணம் வந்தால் சந்தோஷமாக இருக்குது. அதை எல்லாத்தையும் காட்டிலும் ஒரு அருமையான நாள்னா உபவாசம் எடுத்து ஆவியை மட்டும் கவனிக்கிறது ஒரு அற்புதமான நாள். ஏன்னா உங்கள் மாம்ச எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம உங்கள் ஆவியை முழுக்க கனம் பண்ணி, என் இரட்சகர் எனக்காக மரித்தார், அவர் மரித்து தந்த ரட்சிப்பை நான் கனப்படுத்தி அந்த ஆவிக்கு நான் உணவு கொடுக்கணும். அதனால் இந்த மாம்ச சிந்தனை எனக்கு தவறாக என்னை வழி நடத்தாதபடி, இந்த மாம்ச எண்ணங்கள் குறுக்க சாடாதபடி நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் கையில் உட்கார்ந்திருக்கிறது தான் உபவாசம். வேதத்தில் அப்போஸ்தலர் 13ஆவது அதிகாரத்தில் உபவாசம் பண்ணி ஜெபித்தார்கள். இயேசுநாதர் உபவாசம் பண்ணி ஜெபித்தாரு. இது தேவனுடைய திட்டம். தேவ ஜனம் தேவ திட்டத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவ திட்டத்திற்கு ஒப்பு கொடுத்தால் தேவன் உங்களுக்கு கிரியை செய்வார். சரி, இப்போ ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஒரு அரை நேரம் உபவாசம் பண்ணுங்க. அப்படின்னா நீங்கள் காலையில் இருந்து மத்தியானம் வரைக்கும் சாப்பிடாமல் இருந்துக்கிட்டு ஈவினிங் போல் சாப்பிடலாம். இல்லை ஆர்டர் அந்த பிளான் தரலன்னா 21 நாள் ஃபுல்லாகவும் எடுக்க லீடிங் கொடுக்குறாரு, ஆர்டர் நடத்துகிறாரு, பலன் இருக்குதுன்னா நீங்கள் தைரியமாக எடுக்கலாம். இல்லை நான் வேலைக்கு போகிறேன், என்னால் முடியாதுன்னா நீங்கள் வேலையில் வேலை செய்து நீங்கள் ஜெபிக்கிறது கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் உபவாசம் எடுக்கிறீங்கன்னு விரும்புகிறீங்க, வேலையில் எப்படியாவது கொஞ்சம் நேரம் கிடைக்கும் நான் ஜெபிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சா காலையில் ஒரு நேரம் கட் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், காலையில் கட் பண்ணுறதுனால சில ஆபத்துகள் உண்டு. பெட்டர் இரவு எடுக்கிறது ரொம்ப நல்லது. பட் ஆண்டவர் உங்களுக்கு நடத்துதல் கொடுத்தாருன்னா அவர் கண்ட்ரோலில் இருப்பார், ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் காலையில் எடுக்கலாம். காலையில் தான் என் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். அநேகருக்கு காலையில் எடுக்கிறதுக்கு தான் நடத்துதல் கிடைக்கும். ஸோ எடுக்கலாம். ஏன்னா நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக உபவாசம் இருக்க போகிறதில்ல. ஊழியர்கள் பாருங்கள், பாதி நாள் உபவாசத்தில் தான் இருக்காங்க. அவங்க சேஃப்டிக்காக தான் நான் சொல்லியிருந்தேன், அல்சர் வரக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் நீங்கள் திடீர்னு வாழ்க்கையில் ஒருக்கா, இல்லை வருஷத்தில் ஒருக்கா, இல்லை 2 வருஷத்துக்கு ஒருக்கா நான் காலையில் மட்டும் உபவாசம் எடுக்கிறேன்னா தப்பே கிடையாது. 21 நாள் எடுக்கிறீங்கன்னா அது உடம்புக்கும் நல்லது தான். ஆனால் தொடர்ச்சியாக உபவாசம் எடுக்கிற தேவ பிள்ளைகள் உண்டு. அவங்க எப்பொழுதும் காலையில் எடுத்துக்கொண்டே இருந்தால் அல்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நான் எடுக்கிறேன், வருஷத்தில் ஒரு 21 நாள் காலையில் எடுக்கிறேன்னா அது அவ்வளோ இஷ்யூஸ் ஆகாது. ஆனால் தேவ ஜனங்கள் ஆவியானவர் உங்களுக்கு என்ன நடத்துகிறாருன்னு பாருங்கள். நல்ல ஆண்டவர் இடைப்படுறாரு, 21 நாள் ஃபுல்லாக எடுக்கணும்னு நடத்துகிறாருன்னா நீங்கள் தைரியமாக எடுக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை நீங்கள் பலவீனமாக இருக்கிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஒரு நபராக இருக்கிறீங்கன்னா இரவு நேரம் எடுக்கிறது ரொம்ப நல்லது.
ஏன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். நீங்களும் ஆல்ரெடி ஜெபித்து கொண்டிருப்பீங்க. ஒரு 6 மணி அளவுலேருந்து நீங்கள் ஜெபிக்க தொடங்குறீங்கன்னா, நைட்டு நேரம் நம்ம ஜெபம் ஒரு 9 மணி அளவில் வருதுன்னா, ஒரு 9லேருந்து 9:30 வரைக்கும் இல்லை 9:45 இல்லை 10 மணி வரைக்கும் நம்ம ஜெபிக்கிறோன்னா, தேவ ஜனங்கள் அந்த ஜெபத்தில் நீங்கள் பலப்படுவீங்க. அதோடு நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் தூங்கலாம். அடுத்த நாள் காலையில் நீங்கள் சாப்பிடுவீங்க. நைட்டு மட்டும் ஃபுட்டு ஸ்கிப் ஆகும். இல்லை எனக்கு லீடிங்கே இல்லை அப்படின்னா நைட்டு ஜெபத்தில் மட்டும் கலந்து கொள்ளுங்க. ஸோ தேவ ஜனங்களே, இது எல்லாமே ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் படி அல்ல, தேவன் நடத்துகிறபடி. உபாச ஜெபம் சொன்னோன்னே எல்லாரும் என்ன நினச்சிருவாங்க, என்னால் முடியாது. ஸோ நீங்கள் கவலையப்பட வேண்டாம், கர்த்தர் நடத்துகிற மாதிரி. உபாசம் எடுக்க நடத்துதலே இல்லை, நல்ல பலன் இருக்குது, பட் எனக்கு ஒரு நடத்துதல் இல்லை, நான் ஆல்ரெடி எடுத்திருக்கேன் இந்த வருஷத்தில் அப்படின்னா நீங்கள் திரும்பி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உபாசத்தில் மட்டும் கலந்து கொள்ளுங்க. சிலப்போலாம் வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் எடுத்திருப்பாங்க, இல்லை வருஷத்தினுடைய மத்தியில் எடுத்திருப்பாங்க. இப்போ திரும்பியே எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ தேவ ஜனங்கள் இந்த ஆயத்த ஜபங்களை மிஸ் பண்ணாமல் கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு தேவன் உங்களை ஆயத்தப்படுத்துகிறதே உணர முடியும். ஏன் எடுக்கிறோம், ஏன் இதை செய்கிறோம், ஏன் இதை நம்ம செய்யணும், இதில் என்ன தேவன் பிரியமாக இருக்கிறாரு, இது எல்லாம் அப்போ தான் புரிந்து கொள்வீங்க. நம்ம வாஸ்த வசனத்தின்படியே கேளுங்கள் கொடுக்கப்படும். மற்ற 7:7 சொல்லுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். தேவச்சனம் 21 நாள் உபாசத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, கேட்க போகிறோம், தட்ட போகிறோம், தேட போகிறோம். ஏன்னா பரலோக கதவை தட்டினா தான் திறக்கும், பரலோக விஷயங்களை தேடினா தான் கிடைக்கும், ஜெபித்தாதான் அது நடக்கும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஸோ இது எல்லாம் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு தான் இந்த உபவாச ஜெபம். தேவச்சனமே, சவுல் கழுதையை தேடி வந்தார், ஆனால் கர்த்தர் சவுலை தேடி வந்தார். ஸோ நம்ம எதையோ ஒன்று தேடும் பொழுது தான் கர்த்தர் எதை தேடிக்கிட்டு இருக்காரு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சவுல் கழுதை காணாமல் போயிட்டு தேடி வர்றாரு. தேடி வந்த இடம் எங்கே தெரியுமா? ஒரு தீர்க்கதரிசிக்கிட்ட. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இருக்கிற இடத்துல சோத்திரம் பண்ணி கொண்டே கேளுங்க. ஆனால் அவர் கர்த்தரை தேடி வந்த பொழுது தான் கர்த்தர் இவரை தேடுறாருன்னு அவர் புரிந்து கொண்டார். ஆனால் இவர் கர்த்தர்கிட்ட வராமல் இருந்தார்னா ஆயுசு ஃபுல்லாக அப்பாவுடைய கழுதையை மேய்ச்சி கொண்டு இருந்திருப்பார். வாழ்க்கையில் ஒருக்காவது ராஜாவாக மாறணும்னா அது கொடுத்து வைக்கணும், எல்லாருக்கும் கொடுத்து வைக்காது. அவர் ராஜாவாக பல ஆண்டுகள் ஆளுகை செய்தார். அதுக்கு காரணம் அவர் கர்த்தரை தேடி வந்தார். நீங்கள் கர்த்தரை தேடி வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை தேடி கொண்டு இருக்கிறாருன்னு உள்ள ரகசியத்தை பெற்றுக்கொள்வீங்க. உங்கள் வாழ்க்கை மாறும். ஏன்னா உங்களை தேடுறது மனுஷன் அல்ல, உங்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுக்கறது மனுஷன் அல்ல. எந்த போராட்டம் வந்தாலும் அந்த போராட்டத்தில் நின்று அந்த போராட்டத்தை தாண்டி உங்கள் மேலே வைத்த திட்டத்தை பூமியில் கொண்டு வந்து நிறுத்த என் தேவனால் முடியும். ஆனால் திட்டம் வைத்திருக்கிறாருன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவர்கிட்ட வந்தாதான் தெரியும். மோசேயை பாருங்கள், ஆண்டவரை விட்டு ஓடி வந்துட்டாரு. அம்மா ஆண்டவரை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. சின்ன வயசில் 40 வருஷம் எகிப்தில் வாழ்ந்தாரு. ஒரு கொலையை பண்ணிட்டு ஓடி ஒரு 40 வருஷம் ஆடு மேய்க்கிறாரு. இப்போ ஆண்டவர் ஒரு முட்செடியில் தோண்டுகிறாரு. இப்போ அவருக்கு அங்கே போய் பார்க்கணுன்னு ஒரு தோணல். இப்போ அந்த முட்செடி கிட்ட நெருங்கி போகும் பொழுது முட்செடியில் இருந்து தேவ சத்தம் அவனை நெருங்கி வந்தது. வேதம் சொல்லுது, தேவனை தேடி வாங்க, நெருங்கி வாங்க, தேவன் உங்ககிட்ட வருவார். நீங்க தேவன் அண்டையில் வாருங்கள், தேவன் உங்கள் அண்டை வருவாங்க. ஒரு தேவ மனுஷன் சொன்னார், இஃப் யூ டேக் ஒன் ஸ்டெப் ஃபார் காட், காட் வில் டேக் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஃபார் யூ. நம்ம ஒரு அடி எடுத்து வச்சோம்னா கர்த்தர் பல லட்சம் அடி நம்ம கிட்ட எடுத்து வைக்கிறாரு. நம்ம ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வைப்போம், நம்ம லைஃபே ஃபுல் ப்ரொடெக்டட் ஆயிடும். இந்த பூனைப்படை, இந்த ஒய் பிரிவு படை, இசட்டு பிரிவு படை பாதுகாப்புலாம் வர்றது போல தேவ ஜனங்கள் கர்த்தருடைய திட்டத்துக்குள்ளே வந்தால் தேவனுடைய பாதுகாப்பு உங்கள் மேலே இறங்கிடும். யாராலையும் தொட முடியாது உங்களை. உங்களை கொண்டு ஒரு பிஸ்னஸ், இல்லை உங்களை கொண்டு ஒரு ஊழியத்தை தாங்கணும், இல்லை உங்களை கொண்டு ஒரு ஊழியம், இல்லை உங்களை கொண்டு தேவனுடைய ராஜ்யம் மகிமைப்படணும். நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய நபராவோ ஏதோ ஒன்று தேவன் உங்கள் மேலே ஒரு திட்டம் வைத்திருப்பார். ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு தற்சமயமாக ஒரு விஷயத்தை செஞ்சு கொண்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் தேவன் கிட்ட வரும்பொழுது தான் தெரியும், நான் செஞ்சிட்டு இருந்தது எவ்வளோ சின்ன விஷயம், கர்த்தர் என்ன கொண்டு நினைச்சது பரலோக விஷயம், அது எவ்வளோ பெரிய விஷயம். எஸ்தர் வாய்ஸ் நாளில் ஒரு நாள் கூட நினைச்சு பார்த்தது இல்லை ராணியா மாறுவான்னு. ஏன்னா அப்பா இல்லை, அம்மா இல்லை, அனாதைக்கு ராணியா மாறுற வாழ்க்கை கிடைச்சதுக்கு காரணம் கர்த்தர் சித்தத்தை கண்டுபிடிச்சதுனால.
ஆடுகளை மேய்ச்ச தாவீதுக்கு அரண்மனை வாழ்க்கை கிடைச்சதுக்கு காரணம் கர்த்தர் சித்தத்தை கண்டுபிடிச்சதுனால. தேவஜனமே, ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்தை மட்டும் நான் சொல்றேன் நீங்க நினைக்க வேண்டாம். ஆவிக்குரிய சகல நன்மைக்கும் நம்ம ஜெபித்தால் தான் விடை கிடைக்கும். சில நேரம் நம்ம உபாசிக்க வேண்டியது இருக்குது. உபாச ஜபத்தில் வெளிப்படுற ரகசியம் சில நேரம் எல்லா நேரமும் வெளிப்படாது. சில நேரம் தேவஜனமே, ஒரு சின்ன சத்தியத்துக்கு கீழ்ப்படிய கர்த்தர் உங்களுக்கு 6 மாசம் எடுப்பாரு. அந்த 6 மாசமும் நீங்க வசனம் நிறைய கேட்டிருப்பீங்க, ஆனா ஒரு சத்தியத்துக்கு தான் கீழ்ப்படிந்திருப்பீங்க. அந்த ஒரு சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறதுக்கே 6 மாசம் ஆயிட்டு. அதனால தான் தேவ ஜனமே நம்ம உபாச ஜபத்தில் கலந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம லைஃப்பில் சில சத்தியங்களுக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் நம்ம ஊழியமோ நம்ம பிஸ்னஸோ அது நமக்கு வரும். அந்த சத்தியத்தை ஆண்டு தான் சொல்லி தருவார். சிலருக்கு அதை புரிய வைப்பார், சிலருக்கு அது புரியாமல் இருக்கும். உங்களுக்கு புரிய வைக்கணும்னா நீங்கள் ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். நான் முதலாக உபாச ஜபத்தில் நான் அட்டன் பண்ண போகிறேன். நான் இது வரைக்கும் என் லைஃப்பில் உபாசமே போட்டதில்லை. ஆனால் இந்த வரக்கூடிய 21 நாளில் நான் ஒரு சின்ன ட்ரையல் பண்ண போகிறேன். ஒரு நேரம் இல்லை, வாரத்தில் நைட்டு மட்டும் 1 நாள் 2 நாள் ஒரு நேரம் ஃபுட்டை ஸ்கிப் பண்ணி நான் உபாசம் பண்ணுறேன், எனக்கு இது புதிய அனுபவம் அப்படின்னு யாராவது இருக்கிறீங்கன்னா உங்கள் பேரை கீழே டைப் பண்ணுங்கள். உங்களுக்காக ஒவ்வொரு பேரையும் வாசித்து நாங்கள் ஜெபிப்போம். உங்கள் லைஃப் மாறப்போகுது. என் லைஃப்பில் ஏசப்பா மாற்றினாரு. ஏசப்பா எனக்கு சொல்லி தந்த ஒரு பாதை உபாச ஜெபம். இயேசு தான் மாற்றினார். ஏசப்பா யூஸ் பண்ண மெத்தடு உபாச ஜெபம். அது அவர் கர்த்தர்கிட்ட இன்னும் நெருங்க வைக்கும். ஸோ அதனால் நான் தைரியமாக சொல்ல முடியும், இயேசுநாதர் உபாசம் எடுத்தார், மோசே உபாசம் எடுத்தாங்க, பவுல் உபாசம் எடுத்தார், நீங்களும் எடுக்கலாம், நீங்களும் எடுக்கணும். அது தேவ சித்தம். உடல் பலவீனமோ ரொம்ப பிரச்சனையில் உள்ளவங்க எடுக்க வேண்டாம். மற்றவங்க எல்லாம் ஆசையோடு ஆர்வத்தோடு எடுக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நிறைய பேர் நினைக்கிறாங்க உபாச ஜபனாலே ஒரு டீ குடித்தால் பாவம், தண்ணி குடித்தால் பாவம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது தேவஜனமே. தண்ணி டீ நீங்கள் கண்டிப்பாக குடிக்கணும். அதுக்குன்னு சொல்லிட்டு 5 டீ 3 டீன்னு கொடுத்து நாசாக்கவும் வேண்டாம். 2-3 டீ. இப்போ நீங்கள் நைட்டு மட்டும் தான் உபாசம் எடுக்கிறீங்கன்னா ஒரு 4 டீயை குடிச்சிட்டிங்கன்னா சாப்பிட்டதுக்கு ஈக்குவல் ஆயிரும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பேலன்ஸாக எடுங்க. நைட்டு நீங்கள் தண்ணி குடிக்கலாம். ஒரு நேரம் தான் ஃபுட்டை ஸ்கிப் பண்ணுறீங்க, நைட்டு மட்டும்னா 1 டீ வேணால் குடிச்சிக்கலாம். ஏன்னா 2 டீ குடித்தா சாப்பிட்டதுக்கு ஈக்குவல் ஆயிரும். அந்த 1 டீயும் கூட நீங்கள் குடிக்காமல் தண்ணி குடிச்சிட்டு கூட சாக்ரிஃபைஸாக எடுக்கலாம். அது எஃபெக்ட் நல்லா இருக்கும். அதாவது ஸ்நாக்கி ஃபாஸ்டிங்னு வெளி தேசத்தில் சொல்லுவாங்க. ஸ்நாக்கி ஃபாஸ்டிங்னா என்னென்னா 21 நாள் எடுப்போம். ஆனால் காலையில் சிலர் என்ன செய்வாங்க, ஒரு ஆப்பிளை சாப்பிட்டுக்கிடுவாங்க, மத்தியானம் ஒரு ஆரஞ்சை சாப்பிடுவாங்க, நைட்டு கொஞ்சம் தோசைலாம் சாப்பிட்டுக்கிடுவாங்க. தேவஜனமே, இது உபாசம் தான். ஆனால் இது ஒரு அறகுறையான உபாசம். பலவீனம் உள்ளவங்க இப்படி தான் எடுப்பாங்க. உபாசம் சொன்னாலே நம்ம தனியாக உட்காந்து பைபிள் வாசிக்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் டைம் உண்டாகும், மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். மாம்ச எண்ணங்களை பிசாசு யூஸ் பண்ணி நம்மளை வஞ்சிக்காமல் இருப்பான். ஆனால் நம்ம கொஞ்சம் வாய்க்குள்ளே போட்டு எதையாவது சாப்பிட்டுட்டாலே பசி வர தொடங்கிடும். அதனால தான் நம்ம லாங் ஃபாஸ்டிங்கில் ஞானமாக எடுக்க வேண்டியது இருக்குது. நம்ம ஒரு நேரம் எடுத்தாலும் நறுக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா அது நல்ல விஷயமா இருக்கும். 4 பேராக இருந்தாலும் நறுக்குன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. இதே போல தேவச்சனமே, நம்ம ஒரு நாள் எடுத்தாலும் கொஞ்சம் வயிறை கட்டி கொண்டுட்டு 1 டீயோ 2 டீயோ குடிச்சிட்டு நம்ம ஒரு நாள் எடுத்தாலும் சிம்பிளாக முடிச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். 40 நாள் எடுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு காலையில் ஒரு ஆப்பிள், மத்தியானம் ஒரு ஆப்பிள், நைட்டு ஒரு தோசை இப்படி சாப்பிட்டு எடுத்திங்கன்னா அது உபாசம்னு சொல்லவே முடியாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, ஞானமாக ஒரு நேரம் உபாசம் எடுத்தாலும் அது உருக்கமாக அது நறுக்குன்னு இருக்க நீங்கள் கொஞ்சம் வேலையெல்லாம் ஒதுக்கி ஜெபிக்கிற டைமை ஃபிக்ஸ் பண்ணி ஜெபித்து தான் எடுக்கணும். ஜெபிக்காமல் நான் 21 நாள் எடுக்கிறேன்னு சொல்லி ஆஃபீஸில் போய் உட்காந்துட்டிங்கன்னா அது பட்னியாக மாறிவிடும். நீங்கள் எலும்பும் தோலாக மாறுவீங்க, வியாதிகள் வரலாம், அல்சர் வரலாம். ஸோ தேவ ஜனங்கள், வேலைக்கு போகிறவங்க மேக்ஸிமம் நைட் எடுங்க. வேலைக்கு போகாதவங்க ஃப்ரீயாக இருக்கிறவங்க ஒரு நேரம் நைட்டு உபாசம் எடுங்க. இல்லை உங்களுக்கு ஆண்டவர் நடத்துகிற மாதிரி 21 நாள் எடுக்கலாம். அது ஆண்டோடைய சித்தம். ஆண்டவர் உங்களை நடத்துகிற மாதிரி செய்யுங்க. லீடிங்கே கிடைக்கலன்னா 21 நாளில் கலந்து கொண்டே இருங்க. கர்த்தர் இடையில ஒரு நடத்துதல் தருவார். எல்லாரும் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை,
அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே, நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே, தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம், தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், அந்த சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நன்றி அப்பா. அந்த அருமையான ஜெபத்தில் அநேகருடைய கைகள் சுத்திகரிக்கப்படுகிறதா என்று காட்டுகிறார். அநேகர் ஆண்டு கழுவி இருக்கிறார். யூ ஆர் வாஷ்டு நவ், யூ ஆர் ஹோலி நவ். நீங்க இப்போ பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீங்க. வசனத்தை கேட்டவங்க பரிசுத்தமாக்கப்படுவார்கள். ஆண்டவர் உங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். நீங்க கழுவப்பட்டிருக்கிறீங்க. இப்போ ஜெபித்து டிசிஷன் எடுங்க. கர்த்தர் உங்க கூட இருந்து நடத்துவாரு. ஆண்டவரே, புதிதாக எடுக்கிறவங்க அவங்க பேரை பதிவிடும் பொழுது ஆண்டவர் அவர்கள் மேலே இறங்குங்க. இனிதான் நான் உபாசமே எடுக்க போகிறேன், என் லைஃப்பில் முத எடுக்க போகிறேன்னு யாராவது இருக்கிறாங்கன்னா ஆண்டவரே அவர்கள் கமெண்டில் அவங்க பேரை பதிவிடும் பொழுது ஒரு பிரசன்ஸ் அவர்களை நிரப்புவதாக, உபாச வீரர்களாக மாறட்டும். தேசத்தில் ஒரு தாக்கத்தை உண்டாக்குற, ஒரு எழுப்புதலை உண்டாக்குற ஒரு பாத்திரமாக இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆல்ரெடி எடுத்தவர்கள் இருப்பாங்கப்பா, அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து தேவ ஜனங்களை பலப்படுத்துங்க. உபாச ஜெபத்தில் எங்களை ஆயத்தப்படுத்துங்க. எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். எல்லாருக்கும் கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. நவம்பர் 10ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும், திங்கட்கிழமையில் இருந்து அந்த 30ஆம் தேதி வரைக்கும் உள்ள அருமையான உபாச ஜெபம் 2025 நம்ம வைத்திருக்கிறோம். தேவ ஜனங்கள் கலந்து கொள்ளுங்க. இந்த வீடியோவை யாராவது ஃபியூச்சர் பார்க்கும் பொழுது எந்த வருஷத்தில் அவங்க கன்ஃபியூஸ் ஆகாதபடி தான் வருஷத்தை சொல்லியிருக்குது. தேவ ஜனங்கள் ஆயத்த ஜெபங்களில் கலந்து கொள்ளுங்க. ஆமேன். 10ஆம் தேதியிலிருந்து நம்ம உபாச ஜெபம் இரவு 9 மணியில் இருக்கும். அதிகாலையில் ஒரு ஆயத்த ஜெபம் இருக்கும். அது ஒரு சின்ன ஜெபமாக இருக்கும். ஆனால் தேவ ஜனங்கள் அதை எப்படி செய்ய வேண்டும், அதை எப்படி பங்கு கொள்ள வேண்டும் என்று அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. ஆமென்.